நான் அரசியலை விட்டு போக தயார், நீங்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விலக தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நயினா நாகேந்திரன் செங்கோட்டையனை பற்றி கேட்டிருக்காரு. என்ன விஷயம்? சண்டை தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா இவங்களுக்குள்ள லடாய் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா ஹைப்பு பட்டனை அமைக்கி விடுங்க. முதல்ல நயினா நாகேந்திரன் என்ன பேசினார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிர்மல்குமார் 23ஆம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் ஒரு விஷயத்த பேசினார். என்ன பேசினார்னா, ஆளுநர் என்பவர் மேனேஜர் தான், ஆளுநருங்கிறது மேனேஜர் தான், கவர்னரே தேவையில்லை நமக்கு அப்படிங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அப்புறம் மோடி, அமித்ஷா இவங்க என்ன செய்வாங்கன்னா தங்கள் சொந்தக்காரங்களை எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆளுநராக ஆக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருந்தார். ஆனால் இதுக்கு பதிலடி நயினா நாகேந்திரன் சொல்லணும்ல. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நயினா நாகேந்திரன் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி கவர்னரை போய் எத்தனை முறை நீங்கள் பார்த்தீங்க? வெட்டி வீராப்பாக பேசிகிட்டு இருக்கீங்களே, கவர்னர் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களே, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி கவர்னரை போய் நீங்கள் ஒவ்வொரு தடவும் தேடி 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 போய் சந்திச்சிங்கள, பேசுனீங்கல்ல. உங்களுக்கு தேர்தலில் என்ன தனிப்பெரும்பான்மை கிடச்சிருச்சா? ஆட்சி அமைக்க முடியாமல் ரொம்ப தவிச்சிங்க. எத்தனை முறை போய் கவர்னரை போய் பார்த்தீங்க? கவர்னர் மாளிகைக்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஆட்சி அமைக்கிறதுக்கு தொலைபேசியில் அதுவும் ஃபோனில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுனீங்க? பாஜக மேலிடம் வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசுனீங்களா இல்லையா? அந்த பட்டியலை நான் விடட்டுமா? யார் யாரோடலாம் நீங்கள் பேசுனீங்க ஆட்சி அமைச்சே ஆகணுங்கிறதுக்காக? நீங்கள் தனிப்பெரும்பான்மை இல்லைன்னு தெரியும், அதுக்கு தனிப்பெரும்பான்மைக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் போய் பேசியிருந்தா பரவாயில்ல. அது இல்லாமல் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்கெல்லாம் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதை வச்செல்லாம் உங்களை ஆட்சி அமைக்க முடியுமா? ஆட்சி அமைக்க விடலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவருக்கு இருந்துச்சுல்ல. அதனால் நீங்கள் கவர்னரை போய் எத்தனை முறை சந்திச்சிங்க? கவர்னர் கடைசி நேரத்தில் உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்படி எல்லா விஷயங்களும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் இது தெளிவாக கூர்ந்து கவனிக்க தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆட்சி அமைச்ச பிறகு ஒரு அரசியல் ஸ்டெண்ட் பண்ணுறீங்கள, இதை தான் மக்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, இவர் சொன்ன விஷயம், நயினா நாகேந்திரன் சொன்ன விஷயம் கரெக்டு தான். ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே காலேஜுக்கு போகிற மாதிரி முதலமைச்சர் விஜய், இப்போ முதலமைச்சர் விஜய், அப்போ வெறும் விஜய், அவர் பையில் தூக்கிட்டு போயிட்டே இருந்தார். போகிறாரு வராரு இப்படியே தான் இருந்துச்சு. என்னடா இது இப்படியே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா, ஆட்சி அமைக்க ஆளுநர் விடுவாரா விட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட யாராவது ஒருத்தங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட தூக்கிட்டு ஓடிட்டார், உடனே ஓடிடுவார். அப்படிதான் ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருந்தது. சரி, இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறபோது தான் இப்போ நயினா நாகேந்திரன் இப்படி ஒரு இதை நிர்மல்குமார் இப்படி பேசாமல், அமைச்சர் நிர்மல்குமார் இப்படி பேசாமல் இருந்தால் நயினா நாகேந்திரன் சும்மா இருந்திருப்பார். நயினா நாகேந்திரனும் சும்மா இல்லை, அவரும் வரட்டில் இழுத்துட்டார். இப்போ செங்கோட்டையன் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நயினா நாகேந்திரன் எப்பயுமே ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் பேச மாட்டாருங்க. அவர் பேசுகிறது எல்லாமே காமெடியாக தான் இருக்கும். திமுக ஆட்சி காலத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பம் செஞ்சுருந்தாரா இல்லையா அவர் நயினா நாகேந்திரனை அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே திமுக ஆட்சியில் போய் அவர் நயினா நாகேந்திரனை இது மாதிரி நான் மெடிக்கல் காலேஜுக்கு விண்ணப்பம் போட்டிருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கான மெடிக்கல் காலேஜுக்கு அலாட்மெண்ட்டுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் பேசினாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இதுக்கு செங்கோட்டையன் சொன்ன பதிலுக்கு நயினா நாகேந்திரன் இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு தேவையா? அடக்கி வாசிக்கணும். நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னேன்னா, இல்லை அவருக்கு தெரியுமா, இல்லை அவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறனால நான் பயந்து ஒதுங்கிடுவேனா? அதெல்லாம் கிடையாது. நான் மருத்துவக் கல்லூரிக்கு நான் எந்த விதத்துலேயும் அப்ளிகேஷன் போடவே இல்லை. அப்படி அவர் போட்டேன் அப்படின்னு சொன்னார்னா, அதை நிரூபித்தார் அப்படின்னா நான் இந்த அரசியலை விட்டு நான் விளைவிக்கிறேன், அவர் அமைச்சர் பதவியிலேருந்து விலக தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது இல்லாமல் செங்கோட்டையன் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறார். நான் மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளை பண்ணேன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இவர் செங்கோட்டையனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஜெயலலிதா காலகட்டத்திலேருந்து இப்படி தான். அவர் சம்மந்தம் இல்லாமல் நடுவில் பூந்து ஆஜராகி ஏதாவது ஒன்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, இப்போ மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளை பண்ணாரா இல்லையா? அவர் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல. திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஆனால் நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, நான் அப்படிலாம் ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பமே பண்ணலை, சும்மா அது மாதிரி செங்கோட்டையன் அடிச்சு விட்றாரு, என் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக நான் வேலைகளில் இறங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார். அப்புறமா செங்கோட்டையன் விஜயோட பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டு அவர் பட்டு இது பண்ணிட்டார். சரி, எனக்கு தெரியும் அவர் நயினா நாகேந்திரன் விண்ணப்பம் போட்டிருக்கிறது, மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது, எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரியும். நமக்குன்னு இல்லை, மக்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இது அவர் மறைக்கணும்னு நினைக்கிறாரு, மறைக்கவும் முடியாது.
அது வந்து சொல்லட்டுமே, அவர் வந்து நான் விண்ணப்பம் பண்ணியிருந்தா அதை காட்டட்டுமே அப்படின்லாம் சொல்கிறாரு. சரி, நம்ம அதை காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. காட்டணும்னு நினச்சோம்னா நம்ம அந்த விண்ணப்பத்தை கூட எடுத்து போடலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ வந்து இது வந்து தான் பெரிய பிரச்சனையாக நயினா நாகேந்திரனுக்கும் இவருக்குமே நடக்கிற ஒரு பஞ்சாயத்தாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. நயினா நாகேந்திரன் வந்து இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கும்போது டோஸ் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. செங்கோட்டையனும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து பாஜகக்காரங்களையும் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம், இது ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தாவேகளில் இருக்க அமைச்சர்களுக்குள்ள லடாய். அது கீர்த்தனா, ஜெகதீஸ்வரி, இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே சண்டை ஓடிக்கிட்டே இருக்கு. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா. ஆனால் கீர்த்தனாலாம் வந்து கட்சிகள் இப்போ தான் சேர்ந்தாங்க. அவங்க ஆந்திரா சைடு, அவங்க அந்த மாதிரி இருந்தவங்க, சந்திரபாபு நாயுடு அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க. அவங்க வந்து ஐடி விங்கில் இருந்தவங்க. ஆனால் இவங்க திடீர்னு வந்து 6 மாதத்தில் கட்சியில் சேர்ந்த உடனே அவங்க போஸ்டிங்கில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறமா அமைச்சரும் ஆகிட்டாங்க. இது எப்படி ஒத்துக்க முடியும்? ஜெகதீஸ்வரியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. விஜயோட தீவிரமான ரசிகர், ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ரசிகராக இருந்தவங்க. அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த கட்சிக்குள்ளே இருக்குது. ஆனால் அப்படிப்பட்டவங்க திடீர்னு வந்து தனக்கு மேலே அதிகாரம் செலுத்துகிற அளவுக்கு ஆளுமையாக உட்காந்தாங்க அப்படின்னா அது விட்டு தர முடியுமா? அதுவும் விருதுநகர் மாவட்டத்தில் அதெல்லாம் விட்டே தர முடியாதுன்னு ஜெகதீஸ்வரியை பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அது அவங்களுடைய நியாயமான உணர்வு தான். கீர்த்தனா வந்து என்ன செய்கிறாங்க, நான் வந்து பெருசா இல்லையா, இதெல்லாம் ஜெகதீஸ்வரியில் எனக்கு ஈக்குவலாக நான் வந்து பெரிய ஆள், நீங்கள் எப்பயுமே என்ன செய்றீங்க, என் பேரை விருதுநகர் மாவட்டத்தில் போடுறீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாக என்னுடைய பேர் முதல்ல இருக்கணும். நான் தான் சீனியர் அமைச்சர். கீர்த்தனா வந்து தான் கட்சியில் வந்து சீனியர் அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுத்து கலெக்டர் எல்லாத்துட்டையும் பேசிட்டாங்க. அவங்க கொஞ்சம் இங்கிலீஷ் ஒரு 6 மொழி கிட்டத்தட்ட அவங்க ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க போல இருக்கு. மற்றபடியெல்லாம் பெருசாக அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஆனால் அதெல்லாம் உள்ள அவங்கள்ட்ட. அதே சமயத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த சிலம்பு விளையாடின மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா, அதில் போய் கலந்துக்கிட்டாங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரி. அப்படி கலந்துக்கிடும் போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனா பேர், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேர் போட்டிருக்கு. அதுக்கு கீழே தான் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்காங்க. இது கீர்த்தனா பேரை பார்த்தோன்னே அங்கே பக்கத்தில் உட்காந்து இந்த கலெக்டரை கூப்பிட்டு, என்னங்க இது, இந்த துறை என்னுடைய துறை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது, புரோட்டோகால் படி முதலமைச்சர் பேருக்கு அப்புறமா எனது பேர் தான் இருக்கணும். ஆனால் அமைச்சர் கீர்த்தனா பேரை போட்டிருக்கீங்க. இதை நான் பல தடவை சொல்லிட்டேன், கீர்த்தனாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இது என் துறை சார்ந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த துறையில் முதலமைச்சர் பேருக்கு அப்புறமா என் பேர் தான் போடணும் நீங்கள். ஆனால் இதை பல தடவையும் சொல்லி இதே தப்பை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க. ஏன் செய்கிறீங்க, எதுக்காக செய்கிறீங்க? இல்லை உங்களுக்கு என்னைய பிடிக்கல என்ன சொல்லுங்கள், நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் இப்போ எந்திரிச்சு கிளம்பி போயிட்டே இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு நிகழ்ச்சியை நடத்திக்கங்க. எப்படி இது புரோட்டோகால் படி எந்த விஷயமும் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கலெக்டர்கிட்ட நேரடியாக ஜெகதீஸ்வரி வந்து பேசியிருக்காங்க. இது என்னடா இது புரோட்டோகால்னு இது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே பிரியா வந்து புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பல்லவிகிட்ட வந்து அவங்க சண்டையே போட்டாங்க. அது மாதிரி ஒரு விஷயமா நடந்தது. அதே போல் இவங்க வந்து இப்போ புரோட்டோகால் படி அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க ஜெகதீஸ்வரி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா அவர் என்ன செய்வார் பாவம், சுகபுத்ரா கலெக்டர், அவர் வந்து இல்லைங்க இனிமேல் இந்த தவறெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறோம், இது வந்து எப்படியோ நடந்து போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஜெகதீஸ்வரியை பொறுத்த வரைக்கும் விஜயோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ரசிகர் மன்றத்திலேருந்து இன்றைக்கி அமைச்சர் பதவி வரைக்கும் உயர்ந்திருக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து. ஆனால் கீர்த்தனா வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 30 நாளைக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவங்க அமைச்சராகிட்டாங்க. அதனால் இந்த தாவேகா ரசிகர்களுடைய விஜயோட ரசிகர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு கீர்த்தனா புதுசு. அதனால வந்து கீர்த்தனா மேலே வந்து அவங்க வந்து பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்காங்க. அவங்களுடைய அடாவடித்தனத்தையும் அவங்களால பொறுத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த மாதிரி அமைச்சர்களுக்குள்ளே பஞ்சாயத்து ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து நிர்மல்குமார் வந்து எங்களுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்கிறாரு, அதுக்கு செங்கோட்டையன் பதில், அதுக்கு நயினா நாகேந்திரன் கொடுத்த எல்லா ரியாக்ஷனும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி கட்சிக்குள்ளேயும் தகராறு, வெளியவும் தகராறு. இதெல்லாம் முதலமைச்சர் காதுக்கு போகுமா, முதலமைச்சர் விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.